வணக்கம். நம்ம வீட்டிலே இருக்கிற மருத்துவ குணங்கள் உள்ள பொருள்களை வச்சுட்டு ஒரு அருமையான ஹெர்பல் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதையே பால் சேர்த்து டீயாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 20 கிராம் சுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். சுக்கும் ஏலக்காவும் மற்ற பொருள்களை விட அதிகமாக இருக்கணும். ஏலக்காயோட ஃப்ளேவர் டாமினேட்டிவாக இருக்கணும். ஒரு 10 கிராம் லவங்கம், 10 கிராம் பெப்பர், ஒரு 4 பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாதிக்கும் குறைச்சலாக ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். அதோட இது ஸ்டார் அனீஸ், இது தக்கோலம் சொல்லுவாங்க. இது ஃப்ளூக்கு ஒரு நல்ல மெடிசன். இதுவும் நான் யூஸ்வலாக 20 கிராம் எடுத்துப்பேன். இன்றைக்கி என்கிட்ட குறைச்சலாக தான் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம் சோம்பு, 5 கிராம் விட அதிகமாகவே ஓமம், ஒரு ஃபுல் சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வாசனை பிடிக்கல இல்லை அலர்ஜி ஆகும்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு வெறும் கடாயில் பெரிய ஏலக்காய் போட்டுக்கலாம். இது பெருசாக இருக்கிறத கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோட சுக்கையும் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் மற்ற பொருள்களை சேர்த்துக்கலாம். இந்த டீயை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நமக்கு இருக்கிற ப்ரீத்திங் ப்ராப்ளம், பீரியட்ஸ் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிறது தெரியும். இது ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இதோட மிளகு, லவங்கம், ஸ்டார் அனீஸ், அதோட பட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்துடலாம். இது பால் சேர்த்து குடிக்கிறத விட பிளெயினாக குடிக்கும்போது ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெயின் டீ குடித்தா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓமத்தையும் சோம்பையும் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டும் சீக்கிரம் வறுபட்டுடும். ஓமம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் துளசி விதைகளையும் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிடலாம். டீ கொதிக்கும் போது 2-3 துளசி இலைகளை போட்டுக்கிட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும், பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஆற வச்சு பொடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு குறக்குறன்னு இருந்தாலே போதும், நைஸாக வேணும்னு இல்லை. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சிடலாம். டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பொடி இருந்தால் போதும், அதிகமாக தேவைப்படாது. இது நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கணும். அந்த டிகாஷன் மொத்தம் தண்ணியில் இறங்கணும். இந்த டிகாஷன் அப்படியே ஃபில்டர் பண்ணி ப்ளெயினாகவும் குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைன்னா சக்கரை போட்டும் குடிக்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் நமக்கே கண் கூட ஒரு 10 நாள்லேயே தெரியும். அதே டீயாக வேணும்னா அதோட பால் சேர்த்துக்கிட்டு, அது எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அவ்வளோ டீ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து குடிச்சிக்கலாம். டிகாஷனை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுட்டு திருப்பி பால் சேர்த்தா பால் தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா பாலை தனியாக காய்ச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். டீ நல்லா கொதிச்சிடுச்சு. இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியை ஆற வச்சு பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 மாதம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் குறைச்சலாகவே எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட பிளெயின் டீயும் பால் வச்சு போட்ட ஹெர்பல் டீயும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அட்டகாசமான ஹெர்பல் டீ